ஏங்க, நம்ம காயல் பட்டணத்துல ஒருத்தர் இருக்கால, அவளுக்கு லெட்டர் கொடுக்கணும். சரியா? அவ ரொம்ப தலைகீழ நின்னுபிட்டா. என்கேஜ்மெண்ட்டுக்கு அவளுக்கும் கொடுக்கணும். காயல் பட்டினத்துக்காரி யாரு? யாரு அவ? இப்போ ஞாபகம் வர மாட்டுக்க. காயல் பட்டணத்துக்கு உமக்கு உம்ம குடும்பம்னா ஞாபகம் இருக்கும். இது எனக்கு குடும்பம்ல உமக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? என் சித்தப்பாக்கா மவ இருக்கல்ல, என் தங்கச்சி, அவ கெட்டி கொடுத்தது தெரியுமா? கெட்டி கொடுத்த மாமியாருக்கு தங்கச்சி மவளுக்க மாப்பிள வழியில 3வது பிள்ளைதான் காயல் பட்டணத்துக்காரி. இவருக்கு அதான் சொல்லுதமில்ல, என் குடும்பம்னா உமக்கு எப்படி ஞாபகம் வரும்? இதுவே உம்ம குடும்பமா இருந்தா உச்சில இருந்து பாதை வரைக்கும் எல்லாரையும் தெரியும். ஏக்கா, என்னக்கா நீங்க இது இவ்வளவு சுத்து குடும்பம் இதை ஞாபகம் வச்சுக்கலான்னு சண்டைக்கு வேற போறியா? வேற பேரை எழுதுங்க. இல்லட்டி உனக்கு அவரை பத்தி தெரியாது. இவர் யார் குடும்பம்னா ஒரு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு தான் திரிவாரு. எப்பயாவது எடுப்பாளா? ஏட்டி நல்ல காரியம் பேசும்போது அவன்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கான். சித்தப்பாக்க மருமகளுக்க மாமியாருக்க நாத்தனாருக்க 4வது புருஷனுக்கு மாலைய பாரு. இவளுக்கு வேலையே இதான் ஆச்சு. அதான் அவ கணக்கு போட வாங்கன்னு கூப்பிடுமா, நான் வரமாட்டேன்னே. இதுக்கு பத்தில எங்க சுத்தி எப்படி வம்ப இழுக்கான்னு. ஏக்கா சும்மா இருங்கக்கா, அண்ணன்ட்ட போட்டு ஏசிட்டு இருக்காதியா. ஏக்கா சாப்பாடுக்கு ஏட்ட சொன்னியா? எங்க சொந்தக்கார அண்ணே ஒரு அண்ணன் இருக்காவி, அவியல்கிட்ட சொல்லட்டுமா? ஏன்னா ராசமலை இவளை எஸ்கலைக்க கூட்டிட்டு வச்சிருக்கா. எனக்கு தெரியும் சொந்தக்காரனுக்கு சாப்பாடு முடிச்சதுன்னு சொல்லி இருக்கான்னு. போன தடவை எனக்கு ஒரு வாழ்வுதான் கல்யாணம் பண்ணி சொந்தக்காரன்ட்டு தான் கொடுத்தேன். ஒரு வயிற்றாவது வாயில வைக்க முடியல, நல்லாவே இல்லை. எனக்கு டைப்போட போத்தலு சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச வீல்கிட்ட சொல்லியிருக்கேன். வேற எதுக்குனாலும் கூப்பிட்டுக்கிடலாம். அப்படியா? நான் அதை கேட்கறதுக்கு தான் இங்கே கலவாக்கில் அப்படியே உட்காந்தேன். சரி அண்ணே, அப்போ நான் வரேன்னா நான் சாருக்கு தான் கேட்கறதுக்கு வந்தேன். ஒரு ஆர்டர் பிடிச்சி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரிண்ணா இப்போ வரேன். ஆமாம் ஆமாம், சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு அவன் சொல்லுவான் முடியுது. நீ இப்போ அடுத்த விஷயத்துக்கு சொல்லலாம். ஏடி நான் வலது பக்கத்துல இருந்து ஓடி வருது, மதுரை குளுங்க குளுங்க அப்படின்னு நான் ஓடி வரும்போது யாரு ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் ஒன்னைய வந்து மீதி பிள்ளைகள் எல்லாரும் தூக்கிக்கிட்டு குளுங்க குளுங்க நையாண்டி பாட்டு பண்ணி சிரிச்சுக்கிட்டே வரணும். இதுதான் கான்செப்ட். ஏட்டி ஏதாவது ஒரு பாட்டை பிக்ஸ் பண்ணுங்க டி. நல்ல டான்ஸ் ஆடணும் எப்படினாலும். அங்க வந்து என்ன சொதப்பிடாதிய, நல்ல லக்ஸரியா ஆடணும். இந்த ஒரு மாதிரிப்பட்ட டான்ஸ்லாம் ஆடாதிய. நீ உன் வேலையை பாரு. உன் கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடவே பெருசு லக்ஸரியா. அப்ப எல்லாருக்கும் சேமா ட்ரெஸ் எடுத்தா? எனக்கு தான் துணைக்கு பயலுளே இல்ல. பொம்பளை பிள்ளைகளுக்கு மத்தியில நான் மட்டும் நடுவுல நின்று ஆடணும். ஹலோ ஏட்டி ஸ்ரீலட்சுமி, எனக்கு நாளை கழிச்சு என்கேஜ்மெண்ட் டி, வந்துருன்னா உங்க அம்மாட்ட கூட நான் பேசுதேன். எங்க வெளியவே பிற்கவ எடி ஸ்ரீலட்சுமி வந்துருட்டி, கண்டிப்பா வந்துருட்டி. நான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோ கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். வந்துரு. சரிட்டி, சரி உங்க அம்மாட்ட சொல்லி வந்த உடனே போன் பண்ணி நான் சொல்லுங்க அத்தைட்ட. எங்கிட்ட போன இவ்வளவு நேரம் ஏன்னா எங்க அம்மா கோயிலுக்கு போறல, காலையில கோயிலுக்கு போயிருக்கா. ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டல்ல, அதான் நம்ம புஷ்பாத்த கோயிலுக்கு கூட்டு போனதா. எங்க அம்மையை கூட பார்த்தா நான் ஓடி இங்க வந்திருக்கேன். ஆளு வந்திருக்கா. யாரு சுருக்கியா? எல்லாருக்கு முன்னாடி சூரியக்கு எனக்கும் கல்யாணம் நினைச்சேன். கடைசி எல்லாருக்கும் நாங்க வர மாதிரி இருக்குது. வயசு வேண்டாம், இப்பவுமே கெட்டிக்கிட்டு போய் கடை. ஏட்டி நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் டி. பாட்டு ஒரு பாட்டு நல்ல பாட்டு சொல்லலாம். சூப்பரா இருக்கும். கல்யாணம்னால அந்த பாட்டு தான் ஆடுறதா. இந்த பாட்டுக்கு வரிசை என்ன ஆடுவோம், நம்ம மதியத்தை நடுல விட்டுருவோம். அப்ப செம்மையா இருக்கும். ஆரம்பிச்சுட்டாளுவா. இனி எல்லாத்துக்கும் என்னைய நடுல கொண்டு விடுவாளுவா. இவளை எல்லாம் ஜோடி போட்டு ஆடுமா, நடுல நின்று கையை 2 கையை தூக்கிட்டு ஆடணும். சரியா இருக்கு. நான் தனியா வேணா டான்ஸ் ஆடுறது, என்ன கூட்டத்து கூட நடுல நிறுத்தி வச்சாடியா. இந்த ஜெலிபி பாட்டுன்னு ஒன்று இருக்கலாட்டி ஜெலிபி எல்லாம் வந்து போட்டா பிடிச்சிட்டு வந்து டெக்கரேஷன் அதெல்லாம் வாங்கிட்டு. ஏம்மா, கடையை விட்டுட்டு இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கடையில நின்னுங்க, ஆழ்வ வரலையா? கூட நிறைய பூவா இருக்கு. யாது பூ? ராசமலண்ணே, நம்ம பிள்ளைக்கு பார்த்துருக்கல மாப்பிள்ள அவி வீட்டுல இருந்து வந்தாவ. ஆளுங்க இல்லைன்னு கூடையை தந்துக்கிட்டு அங்க கொண்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போனாவனே. அவிய தோட்டத்துல விளைஞ்ச பூவான், அவிய மருமவளை காண்டி கொடுத்துட்டு இருக்காவ. இதை அதுக்கு கெட்டி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காவனே. எம்மாடி,
தோட்டம்னா தோட்டம் பெரிய தோட்டமா இருக்கும் போல இருக்க. எம்பிட்டு மல்லிகைப்பூ மனமே அங்க வர இழுக்குது. இப்ப பூ வச்சுட்டு போங்க. பரவாயில்லையா, எல்லாம் குடுக்கலாம் செய்யாரு. சிலது வீட்டுல இருக்கதையும் புடுங்கி திங்கலாம் தெரியும். இது பரவாயில்லட்டி தோட்டத்துல இருந்து பூ வருவு. தேங்காய் மரம் இருக்கா, மாமரம் இருக்கா. அங்க எங்கேயோ கொடுத்து வச்சிருக்கோம் போல. இப்ப பூவை வை கட்டுவோம். சரி கடையை விட்டுட்டுலாம் இப்படி வரக்கூடாது. ஒரு போன் போட்டால் நானே வந்திருப்பேன். கடை தான் முக்கியம். போங்க. மீனெல்லாம் மீனெல்லாம் இருக்கா? இப்படி ஆர்டர் கொடுக்கணுமா? இல்லைண்ணே, இன்னும் 4 பாக்ஸ் இருக்கு. அது எல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லுதேனே, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சரி கடைக்கு போங்க வேலையை பாருங்க. பாத்தீங்களா, இந்த உலகத்துல இப்படி நல்ல மனுஷன் இருக்காங்களே. எல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த ராசி தான் நினைக்கேன். ஏடி, பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே குடும்பத்தோடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். எல்லாம் நல்லபடியா நடக்கவில்ல? அது என்னையும் கூட்டிட்டு போட்டி. எனக்கு ஏன் பையாரம் செஞ்சு நானும் இந்த மனுஷனை திருச்சி கையில கொண்டு வந்திருக்கேன். போவாச்சு, ஒரு நாள் எல்லாரும் வியானு பிடிச்சி போயிட்டு வரணும். சரி, செழிப்பு பாட்டு போட்டா பிடிப்பாங்களா, அது வைக்கணும் மட்டும் சொன்னோம்ல. அது பாப்பு கணக்கு செஞ்சிருக்கு, ஐசிக்கிரியும் செஞ்சிருக்கு, எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஆமாக்கா, கோயில்ல போய் தேங்காவை தூக்கி மண்டன்னு உடைக்க இவ்வளவு பெரிய பரிகாரம் தெரியுமா? ஏதாவது நல்லது நடந்துவா இப்படி? ஆமா, சொன்னாலும் ஆச்சி வந்துட்டாவ. லட்சுமி சரியாய் வீட்டுக்கு வந்து காலையிலேயே கோயிலுக்கு போயிருக்கா. அமைதியா இருக்காட்டி பேச்சே தரல. நாங்கெல்லாம் எப்படி பயந்து தெரியுமா? அவ போக்குல ஒதுங்கி போறா. நடிப்பா நாயி, மோப்பம் பிடிச்சி அமைதியாறதுக்கு எதுக்கு? திரும்ப நம்மள பார்த்து குறைக்கிறதுக்கு தான். அமைதியா இருக்கான்னு வாயெல்லாம் கொடுத்துறாதக்கா. நம்ம கிட்டயே யாரு சாடிட்டு வருவா? உனக்கு ஏதாவது நல்லது நடந்தாட்டி? நடக்கும் போலதான் இருக்குது, ஒண்ணும் இல்ல. சும்மா தண்ணி வரதான்னு பார்க்க வந்தேன். எங்க போனீங்க? வேலைக்கு கேட்டு வைக்கிறேன்னு சிங்கப்பூர்ல மறுபடியும் வேலை கிடைச்சிருக்கவே. நாளைக்கு சாயங்காலம் கிளம்புவேன். திடீர்னு விசா பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டானுவா, புரிஞ்சா? நாளைக்கு கிளம்பணும், வீட்டுக்கு வா, எல்லாம் ஒதுக்கணும். என்ன கீதா, மாப்பிள்ள மறுபடியும் பாரினுக்கு போறாரா? உனக்கு தான் மட்டி வாழ்வு. என்னக்கா, பாரினுக்கே போக மாட்டேன்னு சொன்னாரு, நாளைக்கே கிளம்புதேங்காரு. பரவாயில்லையா ஆத்தா, காளியாத்தா, கோயில் அதிசயமே அதிசயம். உடனே எல்லாம் கிளம்புறாரு. பரவாயில்லையா, எந்த கண்டிச்சிட்ட? இல்லக்கா, நான் போய் எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அதிசயமா இருக்குல்ல? என்ன சக்குன்னு எல்லாருக்கும் எல்லாமே நடக்குவே. அது என்ன கோயிலா இருக்கும்? அதிசயமான கோயிலெல்லாம் இருக்குவே. அப்பு, வண்டியை பார்த்தாலே அழகா இருக்கு அப்பு. ஆனா நம்ம இப்படி வைக்க கூடாது. நல்ல லைட்டிங்லாம் செட் பண்ணாதான் பார்க்கவே கவர்ந்து நம்ம கடைக்கு வருவாவ. ஏல அப்பு, பியாரு வைப்போம்ல, அந்த போட மட்டும் நல்ல பெருசா வை. ஆமாம்மா, இனி எல்லாம் பார்க்கணும். எல்லாம் பார்த்து செட் பண்ணிட்டு தான் கடையை ஆரம்பிக்கணும். உங்க ஆத்தாக்கறி எதுக்கு அப்படி சொல்லுதாவன்னு தெரியுதா? பேரு உங்க ஆத்தாக்க பேரை தான் பெருசாங்க வைப்பன்னு நினைச்சிட்டு இருக்காவ. வள்ளிங்க பேரு தான் அங்க முதல்ல நிக்கணும். இல்லைன்னு பகி கொலைதான். ஏட்டி சும்மா இருட்டி, பேரெல்லாம் 2வது யோசிப்போம். தொழில எப்படி டெவலப் பண்ணணும்னு பார்ப்போம். ஏன் அப்பு, நம்ம அந்த KFC சிக்கன் பார்த்துருக்கேல்ல, அதுக்கு பதிலாக மாற்றி KFFன்னு வைப்போம். மீன்லேயே KFC மீன் போடுவோம். எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல டேஸ்டாக வைப்போம். அதுக்கு 4 வகையாட்டு சட்னி வைப்போம். ஆமாட்டி, நல்லா இருக்குவா ஐடியா. யோசிப்போம். முதல்ல இந்த வண்டிக்கு லைட் எல்லாம் செட் பண்ணணும். எக்கா, வண்டி வந்துட்டு பாரு. ஏக்கா எந்திக்கா, கீதாக்கா எந்தி. என்ன அதிசயமா இருக்கு, லட்சுமி காப்பாத்தினாலா? இது என்ன அதிசயமா இருக்கு? எம்மாடி, இவ ஊர் போற உலக போறாக்கக்கூடியவல்ல, இவ எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கா? என்னக்கா அதிசயமா இருக்கு? எம்மடி, இது ஏங்கா
ஏக்கா என் கடத்தை பத்திலாம் இவ கவலைப்படுதா? ஏம்மா இங்க என்ன அதிசயம் நடக்குது? லட்சுமியா இது சைக்கோ இக்கோ ஆயிட்டாலே எப்படி? இது என்ன மாய மந்திரமா இருக்கு? என்னவோ நடந்திருக்கு. என்னால முடியல, வயிறு வலிக்குங்க. ஏங்க உள்ள கடந்து அவ்வளவு ஆட்டம் ஆடுதாலும் சின்ன பிள்ளைகள் மட்டும் ஆடுதாலும் நம்மள ஆடுவோம், பெரிய பிள்ளைகள் டான்ஸ். நீங்களும் நானும் ஆடணும்னு வைங்களா, நல்லா இருக்கும். நம்ம சம்மந்தியும் மாப்பிள்ளையை பார்த்து கிடந்து சந்தோஷப்படுவாங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. ஆடுங்கட்டி, நான் வேணா நம்ம கீழாவை கூட்டி கொடுக்க, நானும் அவளும் ஒரு டான்ஸ் ஆடுவோம். ஏட்டி வயசானவியா ஒரு டான்ஸ், மாப்பிள்ளை பொண்ணாச்சி ஒரு டான்ஸ், சின்ன பிள்ளைல ஒரு டான்ஸ், எல்லாரும் ஆடுவோம். இனி எங்க வாய்ப்பு கிடைக்கும்? யாரோ கூப்பிடுதா இது பத்திரலி? லட்சுமி, அக்கா லட்சுமி. என்ன வேணா வீடு தேடி வருது. எடி பத்திரலி என்ன எதுன்னு கேட்டா அனுப்பிவிடு. என்ன லட்சுமி உள்ளவா, அதிசயமா இருக்கு. உடம்பு பரவாயில்லையா? கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க, கொஞ்சம் இருங்க. ஒழுங்கு மாதிரியா வெளியில போயிரு. பத்து நாள் என்னைய கேவலப்படுத்த கூப்பிட்டு வெளியே போட்டு. நான் எங்க கூப்பிட்டேன்? என்ன லட்சுமி, ஒரு நிமிஷம் இரு. லட்சுமி ஒரு நிமிஷம் இரு. யாச்சி கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்குன்னு கேட்டுட்டு எதுக்கு இப்ப அவசரப்பட்டு இருக்கியா? என்ன இந்த கிளி கிளிக்காவ அவ வாய மூடிக்கிட்டு இருக்கா? இது உண்மையிலே லட்சுமியா இல்ல ஜெராக்ஸ் கிராக்ஸ் எடுத்தீங்களா கூட்டி நிப்பாட்டி விட்டு இருக்கா? என்ன விட மாட்டேன். சேலுக்கு போயிட்டு வந்திருக்கேனா எல்லாத்தையும் வச்சு டீ கடை இல்லையான்னு பாரு. யாச்சி யாச்சி கோவப்படாது. யாச்சி பிள்ளைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். 2 நாளா என்கேஜ்மெண்ட் என்னவா? ஏதாவது வேலை இருக்குன்னா சொல்லுங்கக்கா. நம்ம வீட்டு பிள்ளை நம்ம செய்யாம எப்படி? இது என்ன அதிசயமா இருக்கு? லட்சுமி ஒரு நிமிஷம் நின்று பாரு. இவ எங்க போறா? எட்டி அவட்ட பேசி அனுப்பிவிடுட்டி. ஐயோ என்னைய தனியா விட்டுட்டு போறா. பத்திராளி உட்காருங்க உட்காருங்க, அவ இப்ப வருவா. பூ கெட்ட வேலை தான் இருக்கு. பூ இருக்கு, அதை வேணா கெட்ட மக்கா. பத்திராளி வந்து சொல்லி தருவா என்ன வேலை. ஐயோ என்னைய விட்டுரு. இட்டி பத்திராளி, ஐயோ என்ன அதிசயமா இருக்கு. இவ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. பூவையும் கிட்ட ரெடி ஆயிட்டா போல இருக்க. சரிதான், என்ன நடக்க போகுது?